ஹலோ மக்களே, எப்ப பாரு வீட்டை கிளீன் பண்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கா? அதிலும் இந்த கிச்சனை பார்த்தாலே எப்படா இதை கழுவி முடிக்க போறோம்னு கண்ணுல தண்ணியே வந்துடும். இனி அந்த கவலையெல்லாம் காத்துல பறக்க விடுங்க. கடையில விக்கிற கெமிக்கல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வீட்ல இருக்கிற 3 பொருளை வச்சு ஒரு மேஜிக் ஸ்ப்ரே ரெடி பண்ண போறோம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு முழு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை போடுங்க. இப்போ அதுல கொஞ்சமா வினிகர் ஊத்துனா, அப்பாடா, நம்ம ஊர் எரிமலை பொங்குற மாதிரி புஷ்னு பொங்கி வருதா? பயந்துராதீங்க, இதுதான் நம்மளோட சீக்ரெட் ஃபார்முலா. இதுல கொஞ்சமா தண்ணி கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி நல்லா குலுக்கிக்கோங்க. இந்த ஒரு பாட்டில் போதும் உங்க வீட்ல இருக்கிற அழுக்கெல்லாம் தெரிச்சு ஓட போகுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல பலிக்கடா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் தான். பால் பொங்கி ஊத்துனது, ரசம் கொட்டி கருகுனதுன்னு ஒரு குட்டி மியூசியம் மாதிரியே இருக்கும். இதை தேய்ச்சி தேய்ச்சி நம்ம கை ரேகையே அழிஞ்சு போயிருக்கோம்ல, இனிமே அந்த கஷ்டம் வேணாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேஜிக் ஸ்ப்ரேவை எடுத்து ஸ்டவ் மேல சும்மா சிக் சிக்னு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த அழுக்குகள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் துணியை வச்சு சும்மா லேசா தொடச்சி எடுத்தா போதும். பாத்தீங்களா, நேத்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புது ஸ்டவ் மாதிரி எப்படி பளபளக்குதுன்னு. இந்த ட்ரிக் மட்டும் தெரிஞ்சா இனிமே உங்க வீட்ல பால் பொங்குனா கூட நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஸ்டவ்வை பளபளன்னு ஆக்கியாச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்தை பார்த்தா கண்ணுல தண்ணியே வந்துடும். தாளிக்கும் போது தெரிச்ச எண்ணெயெல்லாம் டைல்ஸ்ல ஒட்டி பிசு பிசுன்னு தொட்டாலே கையில அப்பிக்கிட்டு அசிங்கமா இருக்கும். அதை சோப்பு போட்டு தேய்க்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும். ஆனா நம்ம மேஜிக் ஸ்ப்ரே இருக்கும்போது என்ன கவலை? அந்த எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிருக்கிற டைல்ஸ் மேல நம்ம ஸ்ப்ரேவை நல்லா அடிச்சு விட்டுருங்க. கரை ரொம்ப பிடிவாதமா இருந்தா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. அப்புறம் ஒரு துணியை வச்சு ஒரே ஒரு இழுப்பு இழுத்து தொடச்சா போதும். அந்த பிசு பிசுப்பெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. டைல்ஸ் எப்படி கண்ணாடி மாதிரி தக தகன்னு மின்னுது பாத்தீங்களா? இனிமே கிச்சன்ல எதை வேணாலும் தைரியமா தாளிக்கலாம். கிச்சன்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஆனா கிளீன் பண்ண மறந்து போற ஒரு விஐபி யாருன்னா அது நம்ம மைக்ரோவேவ் ஓவன் தான். அவசரத்துல குழம்பையோ சாப்பாட்டையோ சூடு பண்ண அது வெடிச்சு ஓவன் ஃபுல்லா தெரிச்சு காஞ்சு போயிருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு கண்ணு கட்டும். இதை கிளீன் பண்ண டைரக்டா தண்ணியோ நம்ம ஸ்ப்ரேவையோ உள்ள அடிக்க கூடாது. முதல்ல மெயின் பிளக்க கலட்டிடுங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேஜிக் ஸ்ப்ரேவை ஒரு நல்ல மைக்ரோஃபைபர் துணியில ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த துணியை வச்சு ஓவன் உள்ளேயும் அந்த கிளாஸ் தட்டுலையும் மெதுவா தொடச்சு பாருங்க. எவ்வளவு நாளா காஞ்சு போன அழுக்கா இருந்தாலும் சரி, சும்மா வெண்ணெய் மாதிரி ஈஸியா வந்துடும். இனிமே உங்க ஓவன் உள்ள கெட்ட வாடையும் அடிக்காது. பார்க்கிறதுக்கு கடையில வாங்கின புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம துணியெல்லாம் துவைச்சு சுத்தமாக்குற வாஷிங் மிஷினை யார் சுத்தமாக்குறது? ரொம்ப நாள் அப்படியே விட்டா உள்ள ஒரு மாதிரி பூஞ்ச வாடையும் அழுக்கும் சேர்ந்துடும். இதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லைங்க. நம்ம ஸ்ப்ரே பாட்டில்ல மீதி இருக்கிற லிக்விடை அப்படியே வாஷிங் மிஷின் ட்ரம்குள்ள ஊத்திடுங்க. எக்ஸ்ட்ராவா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ மெஷின்ல துணி எதுவும் போடாம டப் கிளீன் மோட ஆன் பண்ணி விட்டுடுங்க. ஒரு சைக்கிள் முடிஞ்ச மெஷினை திறந்து பாருங்க. உள்ள இருக்கிற கெட்ட வாடை எல்லாம் போய் ட்ரம் எப்படி புதுசு மாதிரி பளபளக்குதுன்னு. இந்த மாதிரி மாசம் ஒரு தடவை செஞ்சா உங்க வாஷிங் மிஷினும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நம்ம வீட்ல காத்து வருதோ இல்லையோ, இந்த ஜன்னல் கம்பியில தூசியும் ஒட்டடையும் மட்டும் கரெக்டா வந்து உட்கார்ந்துக்கும். ரொம்ப நாளா துடைக்காம விட்டா அது பார்க்க ஏதோ பேய் பங்களா ஜன்னல் மாதிரியே மாறிடும். இத ஒவ்வொரு கம்பியா உட்காந்து சோப்பு போட்டு தேய்க்கணுமே நினைச்சாலே நமக்கு பீதி கிளம்பிடும்ல. ஆனா நம்ம மேஜிக் ஸ்ப்ரே கையில இருக்கும்போது என்ன கவலை? அந்த தூசி படிஞ்ச ஜன்னல் கம்பி ஃபுல்லா ஸ்ப்ரேவை நல்லா அடிச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு பழைய சாக்ஸ் இருந்தா அதை உங்க கையில கிளவுஸ் மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு கம்பியா பிடிச்சு ஒரே இழுப்பு இழுத்து தொடச்சா போதும். அழுக்கெல்லாம் அப்படியே அந்த சாக்ஸ்ல வந்துடும். அடடா, கம்பி எப்படி பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? இனிமே ஜன்னலை திறந்தா சுத்தமான காத்து மட்டும்தான் வரும். நம்ம வீட்ல எல்லாரும் மறந்து போற ஒரு விஷயம் இந்த கட்டிங் போர்டு. வெங்காயம் வெட்டி, தக்காளி நறுக்கி, சில சமயம் கறி, மீன் எல்லாம் கூட இதுல தான் வெட்டுவோம். இதை சும்மா தண்ணியில கழுவுனா அந்த கரையும் வாடையும் போகாது, கிருமிகளும் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு நம்ம மேஜிக் ஸ்ப்ரேவை கட்டிங் போர்டு மேலேயும் அந்த கொஞ்சம் துரு பிடிச்ச கத்தி மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சிருந்தோமே ஒரு எலுமிச்சப்பழத்தோல், அதை தூக்கி போடாம அதே ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணி நல்லா தேயுங்க. இப்போ கழுவி பாருங்க, போர்டுல இருந்த வெங்காய வாடையும் மீன் வாடையும் மாயமா மறைஞ்சிடும். கத்தியும் புதுசு மாதிரி பளபளக்கும். கிருமிகளுக்கு இனி அங்க வேலையே இல்லை. அடுத்ததா நம்ம கிச்சனோட இதயமே சொல்லலாம், அதான் நம்ம மிக்ஸி. இட்லி மாவு அரைக்கும் போது வழியறது, தேங்காய் சட்னி தெரிச்சதுன்னு எல்லாம் ஒட்டி மிக்ஸி மேல ஒரு புது ரங்கோலி டிசைனே உருவாகி இருக்கும். இதையும் டைரக்டா தண்ணி ஊத்தி கழுவ முடியாது. அதனால முதல்ல சேஃப்டிக்கு பிளக்க கழட்டிட்டு நம்ம ஸ்ப்ரேவை ஒரு துணியில அடிச்சு மிக்ஸியோட வெளிப்புறத்தை தொடங்க. அந்த பட்டன் இருக்க இடுக்குல மாட்டிட்டு இருக்க அழுக்க எடுக்க ஸ்ப்ரே அடிச்ச ஒரு பழைய டூத் பிரஷ் வச்சு லேசா தேயுங்க.
அவ்வளவுதான், மஞ்சள் கலர்ல இருந்த மிக்ஸி அதோட ஒரிஜினல் கலருக்கே வந்துடும். முக்கியமா கரண்ட் ஃபிளக்க கலட்டிட்டு இதை செய்யுங்க, இல்லனா அழுக்கு போறதோட சேர்த்து நமக்கும் ஷாக் அடிச்சிடும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க வீட்டு மிக்ஸியையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. என்ன மக்களே, ஒரே ஒரு ஸ்ப்ரே ஆனா எத்தனை இடத்துல மேஜிக் பண்ணிருக்கு பாத்தீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு தேக்க வேண்டிய அவசியமும் இல்ல, மாசம் மாசம் கெமிக்கல் வாங்க காசை கரியாக்க வேண்டிய அவசியமும் இல்ல. வினிகர், பேக்கிங் சோடா, லெமன் இந்த மூணும் சேர்ந்தா உங்க வீடு எப்பவுமே ஸ்பிக் அண்ட் ஸ்பான் தான். நீங்களும் உடனே இந்த மேஜிக் ஸ்ப்ரேவை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இடம் சூப்பரா கிளீன் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன்.